தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சில பழமொழிகள் தொடர்பான மிக தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் எங்கள்கிட்ட வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், நாங்கள் வீடியோவை பார்ப்போம். ரைட், கவனிங்க. ஒவ்வொரு பழமொழிகளையும் தெளிவாக பார்ப்போம். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமாகும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சின்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங். டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங். ரைட், என்னோட ஒரு முறை சொல்லுங்கள். டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங். இவ்வாறான பழமொழிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தணும். 2-3 முறை பயன்படுத்தும் போது இது சாதாரணமாக உங்களுக்கு மனப்பாடமாகிடும். ரைட், ஆபத்துக்கு உதவும் நண்பனே உண்மையான நண்பன். ஆபத்துக்கு உதவும் நண்பனே உண்மையான நண்பன். எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றதுல முக்கியம். ஆபத்து நேரத்தில் எத்தனை பேர் வராங்க அதுதான் முக்கியம். அப்போ ஆபத்துக்கு உதவும் நண்பனே உண்மையான நண்பன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? A friend in need is a friend indeed. Right? A friend in need is a friend indeed. என்னோட ஒரு முறை சொல்லுங்க. A friend in need is a friend indeed. Right? திரும்ப ஒரு முறை சொல்லுங்க. A friend in need is a friend indeed. Right? Right, கவனிங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதை நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிற ஒரு பழமொழி. ரைட், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? The face is the index of the mind. The face is the index of the mind. என்னோட ஒரு முறை சொல்லுங்க. The face is the index of the mind. The face is the index of the mind. ரைட், திரும்ப திரும்ப பயன்படுத்துங்க. திரும்ப திரும்ப பயன்படுத்தினா விரைவாக மனப்பாடம் பண்ணி கொள்ளலாம். ரைட், கவனிங்க. குறைக்கின்ற நாய் கடிக்காது. குறைக்கின்ற நாய் கடிக்காது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? Barking dogs seldom bite. Barking dogs seldom bite. என்னோட ஒரு முறை சொல்லுங்க. Barking dogs seldom bite. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. Barking dogs seldom bite. ரைட், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த். ரைட், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். என்னோட ஒரு முறை சொல்லுங்கள். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். ரைட், ரைட், கவனிங்க. பணம் பத்தும் செய்யும். பணம் பத்தும் செய்யும். இந்த பழமொழி நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்த ஒரு பழமொழியாக காணப்படுது. ரைட், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? பணம் பத்தும் செய்யும். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். பணம் பத்தும் செய்யும். என்னோட ஒரு முறை சொல்லுங்க. மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். ரைட், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? All that glitters is not gold. All that glitters is not gold. என்னோட ஒரு முறை சொல்லுங்க. All that glitters is not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. All that glitters is not gold. Right? வரவிற்கு ஏற்ற செலவு செய். வரவிற்கு ஏற்ற செலவு செய். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? Cut your coat according to your cloth. வரவிற்கு ஏற்ற செலவு செய். Cut your coat according to your cloth. என்னோட ஒரு முறை சொல்லுங்க. Cut your coat according to your cloth. ரைட், ஆழம் அறியாமல் காலை விடாதே. ஆழம் அறியாமல் காலை விடாதே. நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிற ஒரு பழமொழி. ரைட், ஆழம் அறியாமல் காலை விடாதேன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? லுக் பிஃபோர் யூ லீவ். Look before
யூ லீப். ஆழம் அறியாமல் காலை விடாதே. என்னோட ஒரு முறை சொல்லுங்க. லுக் பிஃபோர் யூ லீப். லுக் பிஃபோர் யூ லீப். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான பழமொழிகள் தொடர்பான விளக்கங்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்ததுன்னா கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.